ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஏடிஎம்மில் 5 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் ரூ. 20 கட்டணம் நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. அது தொடர்பான செய்தியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏடிஎம்மில் ஒரு மாதத்தில் 5 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் வசூலிக்கப்படும் கட்டணம் ரூ. 21 இருந்துச்சு. தற்போது அதை 23 உயர்த்தி இந்திய ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்காங்க. அறிவிப்பு 1/5/2025 முதல் அமலுக்கு வருது. 5 முறைக்கு மேல் மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ரூ. 23 உங்களுக்கு கட்டணம் பிடிக்கப்படும். இந்திய ரிசர்வ் வங்கி ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கு வங்கிகள் வாடிக்கையாளர்களிடம் இருந்து வசூலிக்கக்கூடிய அதிகபட்ச கட்டணத்தை ரூ. 23 உயர்த்தியிருக்காங்க. இந்த கட்டணம் நடைமுறை 1/5/2025 முதல் அமலுக்கு வர இருக்குது. இந்த அமௌண்ட் முன்பு 21 இருந்துச்சு. தற்போது 23 மாற்றிருக்காங்க. வங்கிகள் ஒன்றுக்கொன்று செலுத்தும் ஏடிஎம் பரிவர்த்தனை கட்டணத்தை அதிகரிக்க ரிசர்வ் வங்கி ஏற்கனவே ஒப்புதல் கொடுத்துருந்தாங்க. அதை இப்போ நடைமுறை படுத்துகிறாங்க. இலவச பரிவர்த்தனைக்கு அப்பால் ஒரு வாடிக்கையாளருக்கு ஒரு பரிவர்த்தனைக்கு அதிகபட்சம் ரூ. 23 வசூலிக்கப்படும். அதற்கு பொருந்தக்கூடிய வரிகளையும் வாடிக்கையாளரை செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்மில் ஒரு மாதத்திற்கு 5 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் வசூலிக்கப்படும் கட்டணம் 21 23 அறிவிச்சிருக்காங்க. ஆர்பிஐ இந்த நடைமுறையை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 5 முறைக்கு மேல் மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்குமே ரூ. 23 உங்களுக்கு கட்டணம் பிடிக்கப்படும். ஆர்பிஐ வழிகாட்டுதலின்படி வாடிக்கையாளர்கள் தங்கள் சொந்த வங்கியின் ஏடிஎம்களில் மாதத்திற்கு 5 முறை இலவசமாக ஏடிஎம் பரிவர்த்தனைகள் நீங்கள் மேற்கொள்ளலாம். 5 தடவைக்கு மேலே 6ஆவது தடவையோ 7ஆவது தடவையோ நீங்கள் பரிவர்த்தனை எடுத்துக்கிட்டீங்க, ஏடிஎம்லேன்னு பணம் எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ரூ. 23 உங்களுக்கு கட்டணம் பிடிப்பாங்க.